ஹாய் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கமுங்க. 5 நாளாக என்னால் வீடியோ போட முடியலை. சில பல இயற்கை காரணங்கள், உடலில் ஏற்படக்கூடிய காரணங்கள்னால வீடியோ போட முடியலைங்க. இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே அரிசி பருப்பு சாதம் தாங்க ரெடி பண்ணினேன். இன்னையிலேருந்து வீடியோ போட்டுருவோம். அரிசி பருப்பு சாதம், காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணினேங்க. இந்த மாதிரி காலிஃப்ளவர் ஒரு சைடு வந்துட்டு வெந்துட்டு இருந்தது. அரிசி பருப்பு சாதத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அரிசி பருப்பு சாதம் இதோ இந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி அவங்களுக்கு லஞ்சுக்கு இது தான் கொடுத்து விட்டேன். அரிசி பருப்பு சாதமும் காலிஃப்ளவர் ஃப்ரை, முட்டை ஆம்லெட் போட்டு கொடுத்தாச்சு. சார் நைட்டு சிக்கன் சாப்பிட்டாங்க, அதனால் வயிற்றுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு காலையில் எனக்கு எதுவுமே வேண்டாமா, டீ மட்டும் தாங்கம்மான்னு சொல்லி வாங்கி ரொம்ப பாவமாக உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாங்கங்க. திங்கக்கிழமை வந்தாவே ஏன் இப்படி ஆயிடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மற்ற நாள்லாம் ஜாலியாக ஸ்கூலுக்கு போவாங்க. குடிச்சிட்டு லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு அழகாக கிளம்பி அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு நிறையா வேலை இருந்ததுங்க. ரொம்ப நாளாக காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி சில செடியெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு அதை சாவடிச்சிட்டோம். அதனால் இன்றைக்கி அதை காப்பாற்றுறதுக்கான வழிமுறை என்னங்கிறத பார்த்து அதை ரெடி பண்ணலான்னு இன்றைக்கி உட்காந்துட்டேங்க. இன்றைக்கி என்ன பண்ணினேன்னா, கொஞ்சம் கொக்கோபிட் வாங்கி வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் மண்ணில் கொட்டி கலந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த மருதாணி செடி விதை போட்டு நம்ம வீட்டிலையே முளைச்சது. அதில் க்ரோ பேக் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி அந்த க்ரோ பேக் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ரோஸ் செடிக்கும் மண் பற்றாமல் க்ரோ பேக்கில் போட்டு இன்றைக்கி ரெடி பண்ணேங்க. ஆசையாக ஒரு செம்பருத்தி செடி வாங்கிட்டு வந்து வளர்க்கலான்னு வச்சேன். அது என்னமோ தெரியலைங்க, மேலே மட்டும் வெள்ளை கலரில் வந்தது. அந்த வெள்ளை கலரில் இருக்கிறத அமுக்கி பார்த்தா ஒரே ரத்தமாக தெரியுதுங்க, ஒரு பூச்சி வகை. அதையும் இன்றைக்கி கட் பண்ணி தூர போட்டாச்சு. தூர போட்டு அவங்களையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த காப்பத்தலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன்ல மணி பிளான்ட்டை, அதில் பச்சையாக இருக்கிறத மட்டும் அந்த கணுவை பார்த்து கட் பண்ணி ரெடி பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சேங்க. பாவம், தண்ணியை பார்த்தோன்னே பயங்கரமாக பச்சை பச்சேன்னு அந்த தண்ணியை வேகமாக குடிச்சிட்டு பச்சையாயிடுச்சுங்க. மணி பிளான்ட்டை பொறுத்தளவு நம்ம எப்படி வச்சாலும் அது வந்துட்டு தண்ணி மட்டும் கொடுத்தோம்னா இருக்கிற தண்ணியை வச்சுட்டு அது அழகாக வளர்ந்துடும். பாருங்களேன், இந்த கணு மட்டும் இருந்துச்சுன்னா போதும், அது அந்தந்த இடத்துல வேர் விட்டுட்டு சூப்பராக அந்த குருத்து மட்டும் வெளியில் வந்து வளரும். இதை வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு மண்ணில் ஊண்டி வச்சோம்னா நல்லா வளர்ந்துடும். அதுக்கப்புறம் நிறையா பாட்டு வாங்கி எடுத்து வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்த அந்த 2 பாட்டில் வந்துட்டு எல்லா பிளான்ட்டையும் எல்லா கணுவையும் வந்துட்டு அடுக்கி வச்சு அது மேலே மண் போட்டு வச்சுட்டேங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக, ஏன்னா இன்னொரு தடவை வாங்கணும், ஏதாவது ஒரு பாட்டு வாங்கினோன்னா அதில் மாற்றி வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி 2 இதில் ரெடி பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணினேன், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி 2 பக்கட்டும் வந்துட்டு கோர்த்து போட்டேங்க. அழகாக இருக்குல்ல, ஒயிட் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி இந்த மாதிரி கோர்த்து போட்டேங்க.